ஹாய் கைஸ். இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்காகவும் கல்கி அவர்களோட எழுத்துக்கள்ல வெளியான ரொம்பவே சுவாரஸ்யமான கதையான பொய்மான் கரடுங்கிற கதையோட 8வது பாகத்தோட தான் வந்திருக்கேன். இதுதான் இந்த கதையோட கடைசி பாகமும் கூட. முதல் 7 பாகங்களை பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரும் எங்களோட சேனலுக்கு வரவேற்கிறேன். வெல்கம் டு வரிகளில் வாழ்க்கை KRK. நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்க PJ. வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். போன பாகத்திலே நமக்கு ஒரு சில கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தெரிஞ்சிருக்கும். போலீஸ்காரர் எப்படி எல்லாமே நடக்கிறது முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி செங்கோடனோட இடத்துக்கு போனாரு. செங்கோடன் சிகப்பா ஏதோ ஒரு பொருள் எடுத்துட்டு போய் கிணத்துல போட்டானே, அது என்ன பொருள்? அது மட்டும் இல்ல, ஏன் தான் கொலை பண்ணதா ஒத்துக்கிட்டான். இதுக்கு நடுவுல போலீஸ்காரர் வேற செங்கோடன் கிட்ட பேசி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு அவனை இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்துறதா வேற வாக்கு கொடுத்திருக்காரு. அவர் உண்மையிலே செங்கோடனை காப்பாத்த போறாரா இல்லையா? அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய முடிச்சுகள்ல இந்த கடைசி பாகத்துலதான் அவ்வளவு போகுது. அது எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கலாம். போலீஸ்காரர் செங்கோடன் கிட்ட பேசிட்டு அப்படியே பக்கத்து அறையில இருந்த பங்கஜாவை பார்க்க போறாரு. பங்கஜா நம்ம போலீஸ்காரரை பார்த்ததுமே அழ ஆரம்பிக்கிறா. உங்க பேச்ச கேட்காம இந்த மாதிரி ஆளுங்க கூட சேர்ந்துதான் என்ன இப்படி படுகுழியில தள்ளிட்டாங்க, நீங்க தான் என்ன எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. உடனே போலீஸ்காரர் சொல்றாரு, இங்க பாரு, நீ என்கிட்ட நடந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிரு, நான் உன்னை காப்பாத்த பாக்குறேன், ஆனா ஒரு விஷயத்த கூட நீ என்கிட்ட இருந்து மறைக்க கூடாது அப்படிங்கிறாரு. உடனே பங்கஜாவும் இல்ல நான் எதையுமே மறைக்கல, உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், உங்ககிட்ட சொல்லாம மறைச்சனாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு சொல்றா. உடனே குமாரி பங்கஜாவும் அவளோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. குமாரி பங்கஜா அவ குடும்பம் மலாய் நாட்டுல இருந்து சொத்து சுதந்திரத்தை எல்லாம் பறி கொடுத்துட்டு வந்தவங்க. வர வழியில அவங்க அப்பாவையும் பறி கொடுத்துட்டா. போலீஸ்கார ஆரம்பத்துல அவ பார்த்து நாலனா பிச்சையா கேட்டது எல்லாமே உண்மைதான். இதுக்கு இடையில தான் பங்காரு சாமி கிட்டேயும் அவளுக்கு அறிமுகம் கிடைக்குது. போலீஸ்காரர்ட்ட அவ அரிசி வாங்க காசு கேட்ட மாதிரி பங்காரு சாமி கிட்டே நாலனா கேக்குறா. இப்படி அவங்க 2 பேருக்குள்ளே நல்ல அறிமுகம் ஆனோன்னு பங்காரு சாமி ஒரு நாள் அவளை பார்த்து சொல்றா, என்ன பாரு, ஒன்ன மாதிரி முக வெட்டும் புத்திசாலித்தனமும் இருக்கிற ஒரு பொண்ணு எதுக்கு பிச்சை எடுக்கணும், சினிமால சேர்ந்து பிரபலமானா லட்சமா பணம் சேர்க்கலாம் அப்படின்னு அவளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான். அதனால பங்கஜாக்கும் சினிமால நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. குமாரி பங்கஜாவை எப்பெல்லாம் பாக்குறானோ இதை சொல்லி அவளை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிடறான். குமாரி பங்கஜா மலாய் நாட்டுல ரொம்பவே சுதந்திரமா வளர்ந்த ஒரு ஆளு. அதனால அவளுக்கு மத்த பொண்ணுங்க மாதிரி பயமோ வெக்கமோ எதுவுமே இருந்தது இல்ல. எல்லா விஷயத்திலயுமே ரொம்ப தைரியமா இருப்பா. சோ ஒரு நாள் பங்காரு சாமி ஒரு சினிமா டைரக்டர் கிட்ட பங்கஜாவை கூட்டிட்டு போறான். அதே இடத்துல இன்னொரு பிரபலமான நடிகை இருக்கிறா. அந்த நடிகை சிரிச்ச அரை பைத்தியம் மாதிரி இருக்கு, அழுதா முழு பைத்தியம் மாதிரி இருக்கு. இதே மாதிரி சிரிக்கவும் அளவும் பங்கஜாக்கு வரலைங்கிறதுக்காக அவளை அந்த சினிமால சேர்த்துக்க முடியாது அப்படின்னு அந்த டைரக்டர் சொல்லிடுறாரு. இதனால பங்கஜாக்கு சின்னதா ஒரு ஏமாற்றம் வருது. உடனே பங்காரு சாமி அவளை தைரியப்படுத்திட்டு அவனே ஒரு படம் எடுக்க போறதாவும் அதுக்காக பணம் சேர்த்துட்டு இருக்கதாவும் சொல்றான். சோ அந்த படம் ஆரம்பிக்கிறது வரைக்கும் பண கஷ்டம் இல்லாம இருக்க பங்கஜா கிட்ட இருந்த கடைசி நகை, அவளோட கடைசி வயிறு அட்டிகை, அதை வித்து அதுக்கு பணம் தர்றதா பங்கஜாக்கு நம்பிக்கை கொடுக்குறான். பங்கஜாவும் நம்பி அந்த நகையை அவன்கிட்ட கொடுத்துடுறா. பங்காரு சாமி அதை வித்து அவள்கிட்ட பணமா கொடுத்துடுறான். அவன் அந்த பணத்தை பத்திரமா வீட்டுல வச்சிருக்கா. ஒரு நாள் ஒரு அவசர செலவுக்காக என்ன பண்றான்னா அதுல இருந்து ஒரு 5 ரூபாய் நோட்டை எடுத்துட்டு கடைக்கு போறா. கடைக்கு போற இடத்துல அந்த கடைக்காரர் அதை வாங்கி பார்த்துட்டு மேலையும் கீழையும் பார்த்துட்டு அவளை கூப்பிட்டு சொல்றாரு, எம்மா இது கள்ள நோட்டு, உன்னை யாரும் நல்லா ஏமாத்தி இருக்காங்க, முடிஞ்ச அந்த ஆளை பிடிச்சி இதுக்கு பதிலா வெள்ளி ரூபாய் வாங்கிரு, அப்படி இல்லைன்னா இந்த நோட்டை கொளுத்திட்டு சும்மா இரு, போலீஸ் கண்ணுல மாட்டேன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், எச்சரிக்கையா இரு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. பங்கஜாக்கு சொல்ல முடியாத கோபம். அந்த கோபத்தோட வீட்டுக்கு போய் அந்த பணத்தை எல்லாம் எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டுட்டு வந்துட்டு இருக்கா பங்காரு சாமியை தேடி. அப்படி வர வழியில தான் நம்ம போலீஸ்காரரை பாக்குறா. எங்க அவர்கிட்ட பேசாம போனா தப்பா நினைப்பாரோ, சந்தேகம் வந்துருமோ நினைச்சிட்டு அவர்கிட்ட போய் எப்பவும் போல பேசிட்டு இருக்கா. பேசுற இடத்துலதான் அந்த பெட்டி திறந்து போலீஸ்காரருக்கு அவன் மேல சந்தேகம் வந்துருது. பங்காரு சாமி பங்கஜா கள்ள நோட்டை திருப்பி கொண்டு கொடுத்துட்டு சண்டை போடும்போது அவனும் வேற ஒருத்தட்ட ஏமாந்துதான் சொல்லிடுறான். அப்படி அவனை ஏமாத்தின ஆளு எஸ் ராஜா ஏற்கனவே கோஆபரேட்டிவ் சொசைட்டில இருந்த பணத்தை எல்லாம் கையாடிட்டு இப்போ சின்னமநாயம்பட்டி கூடார சினிமால எப்படியோ மேனேஜரா சம்பாதிச்சிட்டு இருக்கான். அவனை தேடிட்டு பங்காரு சாமி திரும்பி போய் நான் பணத்தை வாங்கிட்டு வரேன்னு போறான். அப்ப பங்கஜா எங்க பங்காரு சாமி ஏமாத்திட்டு ஓடிடுவானு அவளும் அவன் கூடயே போறா. அப்போ சின்னமநாயம்பட்டி கிராமத்துல யாருக்கும் அவங்க பேர்ல சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக பங்காரு சாமி பஞ்சாயத்து மேனேஜர்
மேனேஜர்னு பங்கஜா அவனோட தங்கச்சின்னு சொல்லிக்கிறாங்க. இப்பதான் பங்கஜாக்கு ஒரு விஷயம் தெரியுது, எஸ் ராஜாவும் பங்காரசாமியும் கள்ள நோட்டு அச்சு போடுறதுல கூட்டாளிங்க அப்படின்னு. எப்படியாவது தன்னோட பணத்தை வாங்கிக்கிட்டு இங்க இருந்து தப்பிச்சு சேலத்துக்கு ஓடிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறா. அப்படி இருக்கும் போதுதான் ஒரு நாள் அவங்க சினிமா கொட்டையில டிக்கெட் விக்கிற இடத்துல கள்ள நோட்டெல்லாம் சில்லறைக்கு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல போலீஸ்காரர் வந்து எட்டி பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பங்காரசாமிக்கும் எஸ் ராஜாக்கும் சந்தேகம் வந்து உடனே பழைய பிலிம் ரோல்ஸ் சிலதை வச்சுட்டு அதுல இந்த கள்ள நோட்டை சேர்த்து கொளுத்தி விட்டுறாங்க. பிலிம் ரோல் கொஞ்சம் சீக்கிரம் தீ பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப அதுக்கு நடுவுலதான் செங்கோடன் கூடார சினிமால செஞ்ச கலாட்டா எல்லாத்தையும் இவங்க பாக்குறாங்க. சோ பங்காரசாமியும் எஸ் ராஜாவும் ஒரு திட்டம் போடுறாங்க. போலீஸ்காரருக்கு வந்து சந்தேகம் வராம இருக்கிறதுக்காக இவங்க கள்ள நோட்டை அச்சடிச்சிட்டு இருந்த இந்த மிஷினையும் அவங்க அடிச்சு இவ்வளவு நாள் வச்சிருக்க கள்ள நோட்டை மறைக்கிறதுக்கு ஏத்த இடம் வந்து செங்கோடனோட கிணறு தான், அதுல மறைச்சு வச்சிடலான்னு முடிவு பண்றாங்க. கூடவே அப்படி செங்கோடன் புதைச்சு வச்சிருக்க அவனோட பணத்தையும் திருடலான்னு பிளான் போடுறாங்க. இதுக்கு பங்கஜாவை நீயும் எங்களுக்கு இதுக்காக ஹெல்ப் பண்ணேன்னா உனக்கும் ஒரு பங்கு தரலாம். அது மட்டும் இல்ல, எஸ் ராஜா சொல்றேன், எனக்கு சென்னையில வந்து நிறைய சினிமா டைரக்டர்ஸ் தெரியும், அவங்களுக்கு நான் வந்து உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பங்கஜாக்கு சொன்னோன்னா பங்கஜாவும் சினிமா அதுன்னு சொன்னோன்னா மனசு மாறி அந்த திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரரை கூப்பிட்டு செங்கோடனுக்கு லெட்டர் கொடுக்கறதா சொல்லி கொடுத்து அனுப்புறா. அப்போ செங்கோடனும் பங்கஜாவும் அந்த பொய்மான் கரடுக்கு பின்னாடி என்ன பேசுறாங்கன்னு போலீஸ்காரர் கேட்டுட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல செங்கோடனோட இடத்துல போய் இவங்க காரியத்தை எல்லாம் முடிச்சிடலான்னு பாக்குறாங்க. ஆனா போலீஸ்காரரும் அங்க வரல. செங்கோடனும் மலை உச்சியில இருந்துட்டு தன்னோட குடிசையில ஏதோ நெருப்பு எறியறத பார்த்துட்டு அங்க இருந்து ஓடி வர ஆரம்பிக்கிறான். குமாரி பங்கஜா தடுத்தும் அவன் நிக்கவே இல்லை. பங்கஜா வந்து போலீஸ்கார்ட்ட சொல்றா, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும் சார், எப்படியாவது என்ன இந்த தடவை காப்பாத்திருங்க, இனிமேல் இப்படிப்பட்ட ஆளுங்க கிட்ட கூட நான் போக மாட்டேன், பிச்சை எடுத்து கூட நான் பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமாரி பங்கஜா மறுபடியும் ஆள ஆரம்பிக்கிறா. அவளை சமாதானப்படுத்துறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிருது நம்ம போலீஸ்காரரு. மேற்படி இந்த கள்ள நோட்டு விஷயத்த பத்தி இன்னும் கொஞ்சம் துப்பு தொலைக்கிறதுக்காக நம்ம போலீஸ்காரர் வந்து கோப்பனாம்பட்டிக்கு போறாரு. அப்படி போறவர் வந்து செம்பாவோட அப்பா சிவராமலிங்க கவுண்டரை போய் பார்த்து உங்க மக இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில இருக்கா அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாரு. அவங்க அப்பாவும் நீங்க தான் சார் எப்படியாவது இந்த வழக்குல வந்து என் பொண்ணோட பேரு வராம பாத்துக்கணும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. நம்ம செம்பாவா பித்த பிரம்மம் பிடிச்சவ மாதிரி இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு மனசுல கேணியும் கேணிக்கர குடிசையும் சோளத்தட்ட குவியலும் அந்த ரத்தம் இருந்த கத்தி சாகுற நிலைமையில இருந்த நாயி, அது மட்டும் இல்ல போலீஸ்காரங்க வந்து நம்ம செங்கோடன கையில வந்து விலங்கு மாட்டி கூட்டிட்டு போனது, அப்ப அந்த போலீஸ்காரர் பார்த்த பார்வை, இது எல்லாம் அவன் மனசுல ஓடிட்டு இருக்கு. இதுக்கு மேல அவளுக்கு இருக்க ஒரு பெரிய குழப்பமே அவ கண்ணு முன்னாடி வந்துட்டு போற அந்த காலி செப்பு குடம் தான். அது எப்பெல்லாம் அவ கண்ணு முன்னாடி தெரியுதோ அப்பெல்லாம் அவ வயிற்றுல ஒரு வலி மாதிரி வருது. இந்த மாதிரி நிலைமையில இருக்கும் போதுதான் நம்ம போலீஸ்காரர் வந்து அவ வீட்டுக்கு போறாரு. அவரை பார்த்ததுமே செம்பா பரபரப்பா வாங்க வாங்க நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிறா. உடனே போலீஸ்காரும் ஆஹா அது எப்படி எதுக்கு எதிர்பார்த்த அப்படின்னு கேக்குறாரு. உடனே செம்பா சொல்றான் எதுக்கு எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறா. உடனே போலீஸ்காரரும் ஓஹோ அப்படியா அப்படின்னு பங்கஜா கேக்குறா, உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் நான் கேட்கணும் அப்படிங்கிறா. உடனே போலீஸ்காரும் கேட்கலாமே ஒண்ணு இல்லையே அப்படிங்கிறாரு. இல்ல அவரு வந்து எதுக்கு நான் தான் கொலை செஞ்சேன்னு கத்துனாரு, என்ன காப்பாத்துறதுக்கு தானே அப்படின்னு செம்பா வந்து செங்கோடனை பத்தி கேக்குறா. உடனே போலீஸ்காரரும் ஆமா அப்படிங்கிறாரு. உடனே அவ கேக்குறா, நான் தான் செஞ்சிருப்பேன்னு அவருக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு. உடனே போலீஸ்காரர் சொல்றாரு, நீ குடிசையில இருந்து வெளியே போறத செங்கோடன் பாத்துட்டா, அது மட்டும் இல்ல அவன் வந்து குடிசைக்குள்ள லாந்தரை கொளுத்திட்டு போகும்போது வாசப்படியில உடைஞ்சு கிடந்த வளையல பார்த்தான், அது உன்னோடதுன்னு அவனுக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு, பின்ன தெரியாம இருக்குமா அப்படிங்கிறாரு. உடனே செம்பாவும் அவ கைய பாக்குறா. உடனே போலீஸ்காரர் சொல்றாரு, பாரு உன்னோட ஒரு கையில வந்து சிவப்பு வளையல் இருக்கு, இன்னொரு கையில இல்ல, மத்தவங்க கண்ணுல எல்லாம் இது பட்டிருந்தா ஆபத்தா போயிருக்கும் அப்படின்னாரு. உடனே அவ கேக்குறா, அப்புறம் அந்த வளையல் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதும் போலீஸ்காரர் சொல்றாரு, செங்கோட அதை வந்து யாருக்கும் தெரியாம அவன் மடியில சட்டுன்னு கட்டிட்டு கேணியில கொண்டு வந்து போட்டுட்டான் அப்படின்னு செம்பா சொல்றா. பாத்தீங்களா எவ்வளவு சாமர்த்தியமா செஞ்சிருக்காரு,
என் பேர்ல அவருக்கு என்ன அன்பு, அவருக்கு என்னால இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணுல கண்ணீர் வருது. உடனே போலீஸ்காரர் சொல்றாரு, வேண்டாம் சபா, செங்கோடனுக்கு எந்த ஆபத்தும் வராது, அவனை விடுதலை பண்ண வேண்டியதை நான் பாத்துக்கிறேன், நீ வருத்தப்படாத அப்படிங்கிறாரு. உடனே இப்போ செம்பா சொல்றா, உடனே செம்பா அவரை பார்த்துட்டு சொல்றா, சார் நான் அதுக்கெல்லாம் ஒன்னும் வருத்தப்படுறேன், அவரை நீங்க காப்பாத்திடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அப்படி நீங்க செய்யலைன்னா நான் கோர்ட்டுல நடந்ததை நடந்தபடி அப்படியே சொல்லிடலான்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறான். உடனே போலீஸ்காரருக்கு டக்குன்னு ஒரு பதட்டம் வருது. உடனே அவர் சொல்றாரு, நான் பாரு அதெல்லாம் வேண்டாம், நீ கோர்ட்டுக்கெல்லாம் வந்தா வீண் சிக்கலா போயிரும், செங்கோடனை காப்பாத்துறத நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. உடனே செம்பா சொல்றா, சார் அதுதான் நான் சொல்றேனே, அதுக்கு நான் வருத்தப்படவே இல்லை அப்படின்னு. உடனே போலீஸ்காரர் கேட்கிறாரு, பின்ன எதுக்குதான் வருத்தம், எதுக்கு நீ இப்ப அழுற அப்படின்னு கேட்டதும் அவ சொல்றா, சார் எனக்காக உயிரை கொடுக்க துணிஞ்சவர் அவரு வந்தா நான் என்ன பதில் சொல்ல போறேன், திரும்பி வந்ததும் பணக்குடம் எங்கேன்னு கேட்பாரு அப்படின்னா. போலீஸ்காரர் சொல்றாரு, ஏன் பணக்குடம் எங்க, பத்திரமா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அவ சொல்றா, குடம் பத்திரமா ஐயனார் குட்டையில கிடக்குது, ஆனா என்ன பிரயோஜனம், அந்த குடத்தை அவசர அவசரமா தூக்கிட்டு ஓடிட்டு வந்தேன்ல, கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அது கணக்கவே இல்லைன்னு எனக்கு ஞாபகம் வந்தது, உடனே நிலா வெளிச்சத்தை குடத்தை எட்டி பார்த்தா அது காலியா இருக்கு, எனக்கு ஒரு நிமிஷம் என்ன செய்யன்னு தெரியாம அப்படியே நின்றுட்டு இருந்தேன். உடனே ஊர்க்காரங்க ஓடி வர சத்தம் கேட்டதும் குடத்தை தூக்கி குட்டையில போட்டுட்டு அவங்களோட நானும் சேர்ந்துட்டேன் வந்துட்டேன். கவுண்டர் விடுதலையாகி திரும்ப வந்தப்புறம் குடம் இருந்து எங்கேன்னு கேட்பாரு, அதுல இருந்த பணம் எங்கேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன், நான் பத்திரமா வச்சிருப்பேன்னு அவரு நம்பிக்கையா இருப்பாரு, அவரோட கேஸு கூட அதுல இருந்து காலனா செலவழிக்க வேண்டாம்னு சொல்லி அனுப்பி இருக்காரு, இப்படி அரும்பாடுபட்டு அவரு சேர்த்த 800 ரூபாயும் போயிடுச்சு, தெரிஞ்ச அவருக்கு எப்படி இருக்கும், என் மேல அவருக்கு இருக்கிற பாசம் எல்லாமே விஷமா மாறிடாதா அப்படின்னு செம்பா புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கா. இப்படியே இந்த கதையை சொல்லிட்டு வந்துட்டு இருந்த மோட்டார் டிரைவர் மெதுவா அந்த பொய்மான் கரடு பக்கமா வண்டியை நிறுத்துறாரு. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த கதையோட தொடக்கத்திலே சொல்லியிருப்பேன். இந்த கதைய நம்ம கல்கிக்கு கார் மோட்டார் டிரைவர் சேலத்துக்கு போற வழியில சொல்லிட்டு இருக்காரு. சோ அவர் அப்படி அந்த பொய்மான் கரடு பக்கமா போகும்போது நல்ல மழை, ரொம்ப இருட்டா இருக்கு. உடனே நம்ம கல்கி சொல்றாரு, எதுக்குப்பா இப்ப இங்க நிப்பாட்டிட்டு இருக்க, அதான் இருட்டா இருக்கே ஒன்னும் தெரியலையே, நீ கிளம்பு அப்படிங்கிறாரு. உடனே அவரும் கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. போற வழியில தான் கல்கி பாக்குறாரு, அங்க சைட்ல இருக்க குடிசைங்க கூட இந்த இருட்டுல சுத்தமா தெரியல, எல்லாமே மறைஞ்சிருக்கு. சோ இப்படி இருக்கும்போது எப்படி செங்கோடனுக்கு அந்த மலை மேல நின்ட்டா வீட்டுக்குள்ள எரிஞ்ச லைட்டு தெரிஞ்சிருக்கும் குடிசையில உள்ளது, ஒருவேளை மழை இல்லாம நிலா வெளிச்சத்துல பார்த்தா தெரியும் போல் இருக்கு, ஒரு நாள் ஏறி பார்க்கணும் அப்படின்னு அவரும் மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. சோ அப்படி வண்டி போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல திடீர்னு வண்டி ஒரு சுத்தி மரத்துல இடிக்க போற மாதிரி போய் நிக்குது. அப்போ நம்ம கல்கிக்கு அந்த மழையிலையும் குளிர்லையும் கூட உடம்பெல்லாம் நல்ல விசர்த்து நடுங்க ஆரம்பிச்சுட்டு அவரு கேக்குறாரு, எப்பா டிரைவர் என்னாச்சு அப்படின்னு. உடனே அவரும் டிரைவர் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், பதறாதீங்க, ஒரு நாய் குறுக்க ஓடிச்சு, அது மேல வண்டி ஏறாம இருக்க வளைச்சு திருப்பி நிப்பாட்டினேன், அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. இத கேட்டதும் நம்ம கல்கிக்கு கோவம் ஹையாயிருது. ஏய் என்னப்பா நீ ஒரு நாயை காப்பாத்துறதுக்கு மனுஷனை கொன்ன பாத்திய, இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னோடனே டிரைவர் சொல்றாரு, அது எப்படி சார், மனுஷனை உயிரை காட்டிலும் நாயோட உயிர் எந்த விதத்துல மட்டமாயி போச்சு அப்படின்னோடனே கல்கி சொல்றாரு, இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு சொன்னதும் கார் அப்படி போய்கிட்டு இருக்கு, மழை தூரலும் போட்டுட்டு இருக்கு. சேலம் ஜங்ஷனை அவங்க நெருங்கிட்டு இருக்கும் போது கதை முடிவை தெரிஞ்சுக்கிற ஆவல் நம்ம கல்கி அதிகமாகுது. உடனே டிரைவர் சொல்றாரு, சார் நல்ல வேலை நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தேன், கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தா கூட அந்த நாய் செத்து போயிருக்கும், ஒரு மயிர் இலையில அது உயிர் தப்பி இருக்கு அப்படிங்கிறாரு. உடனே நம்ம கல்கி சொல்றாரு, ஆமாப்பா இன்னும் கொஞ்சம் மோட்டாரா நீ வளைச்சிருந்தேன்னா நம்மளே பாசலாகி போயிருப்போம் அப்படின்னதும் டிரைவர் சொல்றாரு, அதெல்லாம் இல்ல சார், மனுஷன் உயிர் ரொம்ப கெட்டி, அவ்வளவு சீக்கிரமாலாம் சாவு வந்துடாது அப்படிங்கிறாரு. உடனே கல்கி சொல்றாரு, அப்படியே சாவு வந்தாலும் பரவாயில்லப்பா, கதையோட முடிவை தெரிஞ்ச பிறகு வந்தா எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிறாரு. உடனே டிரைவர் சொல்றாரு, அதுக்கு என்ன, சொல்லிடுறேன், கதை இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம போலீஸ்கார் செம்பாக்கு சமாதானம் சொல்றாரு. நம்ம போலீஸ்கார் அவளை சமாதானப்படுத்துறாரு, என்ன பாரு பணத்தை காணுமே கவலைப்படாத, செங்கோடன் இப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமையில இருக்கும்போது நீ கேவலம் பணத்தை பத்தியா கவலைப்படுவ, பணம் கிடைக்கட்டு தள்ளு அப்படிங்கிறாரு. இது எதுவுமே நம்ம செம்பாக்கு அதுல விழல. உடனே செம்பா அவரை பார்த்து சொல்றா, நீங்க தான் போலீஸ்காரர் ஆச்ச, பணத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க, இல்லைன்னா
நான் கோர்ட்ல வந்து நடந்ததை நடந்தபடி சொல்லிடுவேன் அப்படிங்கிறான். உடனே வந்து போலீஸ்காரர் சொல்றாரு, சொன்னா என்ன ஆகும், செங்கோடனுக்கு பதிலா நீ கொலை கேஸ்ல மாட்டுவ, அவ்வளவுதானே, அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னதும் செம்பா சொல்றா, ஆமா நான் ஏன் மாட்டுறேன், கதவடுக்குல மறைஞ்சிருந்து கடப்பாறையில மண்டையில யார் ஓங்கி போட்டாங்களோ அவங்க தானே மாட்டணும் அப்படின்றதும் நம்ம போலீஸ்காரருக்கு அப்படி பதட்டமாகுது. இந்த இடத்துலதான் நம்ம செம்ப உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. இங்க பாருங்க போலீஸ்காரர, உங்களை நான் பாக்கலன்னு நீங்க நினைக்காதீங்க அப்படிங்கிறா. போலீஸ்காரருக்கு இன்னும் பதட்டம் அதிகமாகுது. ஏன்னா செம்பா சொன்னது உண்மை. போலீஸ்காரரு அன்னைக்கு சாயங்காலம் பங்காரசாமி எஸ் ராஜாவும் வர்றதுக்கு முன்னாடியே கேணிக்கரைக்கு வந்துடுறாரு. அவங்க 2 பேரும் குடிசைக்குள்ள சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கவனிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அரைகுறைய அச்சடிச்ச அந்த கள்ள நோட்டுகளையும் பிலிம்களையும் சேர்த்து கொளுத்திட்டு இருக்கும் போது பாத்துட்டு இருந்தவரு இப்ப நம்ம உள்ள போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த நேரம் தான் செங்கோடனும் பங்கஜாவும் வெளியே பேசிட்டு இருக்க சத்தம் கேக்குது. அதுக்கப்புறம் எஸ் ராஜாவும் விளக்க வந்து அணைச்சிட்டு வெளியே போறான். இதுதான் குடிசைக்குள்ள நுழைய சரியான நேரம். பங்காரசாமியை கையும் களவுமா கள்ள நோட்டோட பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவரு உள்ள போறாரு. ஆனா அவரு உள்ள போற அதே சமயம் இன்னொரு பொண்ணு யாரோ உள்ள வர்றது அவருக்கு தெரியுது. உடனே அவரு கதவு இடுக்குல மறைஞ்சிடுறாரு. உள்ள வந்த அந்த பொண்ணு அவசர அவசரமா செப்பு குடத்தை எடுக்கிறா. பங்காரசாமி திரும்பி பார்த்துட்டு அவ சேலையை பிடிச்சிட்டு கத்தியால குத்த ஓங்குறான். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, செம்பாதான். இது எல்லாமே கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள நடக்குது. உடனே போலீஸ்காரர் தன்னோட புத்தி அந்த நேரத்துல பிரமாதமா யூஸ் பண்ணி பக்கத்துல இருந்த கடப்பாரை எடுத்து அவன் தலையிலே ஓங்கி போட்டுறாரு. உடனே அவனும் கீழே ஐயோன்னு கத்திட்டு விழுந்துடுறான். தலையில விழுந்தவன் இருட்டுல தன்னை அடிச்சது ஒரு பொண்ணுதான் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அந்த பொண்ணு குமாரி பங்கஜாவா தான் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு அவனும் தப்பா புரிஞ்சுக்கிறான். செம்பாவும் அவனோட பிடியில இருந்து சேலையை எடுத்து விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போக பாக்குறான். அப்போ கதவிடுக்குல யாரோ நிக்கிறது அவளுக்கு தெரியுது. ஆனா அந்த இருட்டுல அது யாருன்னு அவளுக்கு சரியா தெரியல. ஆனா அந்த ஆள் போட்டிருந்தது மட்டும் போலீஸ் ட்ரெஸ்ஸுங்கிறது அவன் மனசுல நல்லா பதிஞ்சிருது. அவசரத்திலையும் பயத்திலையும் அதை பத்தி யோசிக்க முடியாம திரும்பி யோசிச்சு பார்த்துதான் இப்படிதான் நடந்திருக்கும் அப்படிங்கறத அவ கண்டுபிடிச்சிருதா. நம்ம போலீஸ்காரருக்கா தான் கதவெடுக்கல நின்னதை செம்பா பார்த்தாளா இல்லையாங்கிறத பத்தி அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. இப்போ அதுவும் அவருக்கு தெரிஞ்சிருது. உடனே செம்பா அவரை பார்த்துட்டு கேக்குறா, ஐயா அப்படியே பணத்தை கொண்டு வந்து கொடுத்துடுறீங்களா அப்படின்னு கேட்டதும் நம்ம போலீஸ்காரரு, பணமா, நான் எங்க பணத்துக்கு போக அப்படின்னு செம்பா சொல்றா, இல்ல நீங்க தான் பணத்தை எடுத்திருக்கணும் அப்படின்னு போலீஸ்காரர் கேக்குறாரு, என்ன திருடன்னு சொல்றியா நீ அப்படின்னு செம்பா சொல்றா, நான் சொல்லல, நீங்க தான் ஒரு நாள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு போலீஸ்காரர் கேக்குறாரு, அது எப்போ, அன்னைக்கு நீங்க அவர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, போலீஸ்காரர் வேஷத்துல கூட திருடன் வருவான்னு சொல்லி அதை நான் ஒட்டு கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னா போலீஸ்காரர் சொல்றாரு, செம்பா நீ பலே கெட்டிக்காரு தான், இவ்வளவு சாமர்த்தியமா இருந்துட்டு போய் அந்த அசட்டு செங்கோடனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய, அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு அப்படின்னு செம்பா சொல்றா, ஆஹா சொல்லற மாதிரி புத்திசாலியா இருக்கிறத விடையும் அவரை மாதிரி அசட்டா இருக்கிறது மேலுதான் அப்படின்னு போலீஸ்காரர் சொல்றாரு, அதுவும் தலையெழுத்து, எப்படியாவது போ, செங்கோடன் சீக்கிரம் திரும்பி வருவான், உன் கல்யாணத்துக்கு பணமும் சீதனமா வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல நமக்கு இந்த உண்மையும் தெரிய வருது. அன்னைக்கு பங்காரசாமியை கொலை பண்ண பார்த்தது செங்கோடனும் இல்ல, நம்ம செம்பாவும் இல்ல, இந்த போலீஸ்காரர் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் செங்கோடன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு உறுதியாயிருது. போலீஸ்காரங்க அவனை வந்து இந்த கேஸுக்கு வந்து சாட்சியாவும் பயன்படுத்திக்கிறாங்க. அப்புறம் ஒரு நல்ல முகூர்த்த தேதியில நம்ம செங்கோடனுக்கும் செம்பாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருது. புதுசா கல்யாணம் ஆனா நம்ம செங்கோடனும் செம்பாவும் கேணிக்கரை சாயங்காலம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ செங்கோடன் சொல்றான், செம்பா நான் இனி வந்து அடிக்கடி சினிமாவுக்கு போறதா முடிவு பண்ணிருக்கேன், உன்னையும் கூட்டிட்டு போவேன் பாத்துக்கோ அப்படிங்கிறா. உன்னை செம்பா சொல்றா, ஆஹா நல்லா இருக்க, உங்களுக்கு பைத்தியமா என்ன, நாளைக்கு நமக்கு 2 குழந்தைங்க வந்துட்டா அவங்களுக்கு ஏதாவது தேடி வைக்க வேண்டாமா, இப்படி சினிமா கிடிமான்னு பணத்தை தொலைச்சிட்டு எல்லாம் இருக்க பாக்காதீங்க அப்படிங்கிறா. உடனே வந்து செங்கோடன் சொல்றான், பணம் கிடைக்குது செம்பா, பணம் சின்னமநாயம்பட்டியில கூடாத சினிமா நடந்தா அதுக்கு நான் கட்டாயம் போவேன்,
இல்ல நான் சேலத்துல போயாவது சினிமா பார்த்துட்டு வருவேன் அப்படிங்கிறான். உடனே செம்பா சொல்றா, அதெல்லாம் இங்க நடக்காது, நான் உங்களை அப்படிலாம் போக விட மாட்டேன். சினிமால பாக்குற ராஜா ராணியா நாம இருந்தா போதாதா? நீங்க தான் ராஜா செங்கோட கவுண்டே, நான் தான் ராணி செம்பவள்ளி, போதுமா அப்படின்னு செங்கோடன் சொல்றான். சீச்சி, என்னையும் ஒன்னையும் எதுக்கு அவ்வளவு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க நீ? சினிமால வர ராணி எல்லாம் உன் கால் தூசுக்கு பெறுவாங்களா செம்பா? ஒரு நாள் இல்ல. அதுக்குதான் நான் சொல்லல. நீ அன்னைக்கு ஒரு நாள் என்ன சினிமா பார்த்துட்டு வான்னு சொன்னேல்ல, நானும் ஏச்சுக்கு பயந்து போனேல்ல. அங்க இந்த பொய்மான் கரடுக்கு பக்கத்துல அந்த குமாரி பங்கஜாவை பார்த்தேன்ல, அவளை பார்த்து பேசி அவ கூட பழகுனதுக்கு அப்புறம் தான் உன்னோட மகிமை என்னன்னே எனக்கு நல்லா தெரிஞ்சது செம்பா. நீ எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு தவம் செஞ்சிருக்கணும் தெரியுமா? அந்த பழனி ஆண்டவனோட அருளாலதான் உன்னை நான் மனைவியா அடைஞ்சிருக்கேன். ஆனாலும் உன்னை அடைஞ்சது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு அந்த கூடார சினிமாக்கு போகாம இருந்தா தெரிஞ்சிருக்காது. என்னோட பணத்தை பாதுகாக்கிறதுக்காக நீ எவ்வளவு பெரிய ஆபத்தான காரியத்துல என்ன தலையிட்டு இருக்க அப்படின்னு செங்கோடன் மன உருகி பேசும்போது நம்ம செம்பா சொல்றா, நானும் உங்களை அதனாலதாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன காப்பாத்துறதுக்காக நீங்க கொலை குற்றத்தை கூட ஏத்துக்கிட்டீங்க. என் பேர்ல உங்களுக்கு எவ்வளவு அன்பு இருந்தா நீங்க எப்படி பண்ணிருப்பீங்க அப்படின்னு செங்கோடன் சொல்றான். ஆஹா, அது ஒண்ணும் உனக்காக இல்ல. அந்த போலீஸ்காரரு திடீர்னு முன்னாடி வரவ மிரண்டு போய் அப்படி வளரிட்டேன் அப்படின்னு செம்பா சொல்றா. ஆஹா, அப்ப எதுக்காகவும் உடஞ்சு கிடந்த என் வளையல அவ்வளவு ஜாக்கிரதையா கொண்டு போய் கிணத்துல போட்டீங்க? நான் கொலைகாரின்னு யோசிச்சுதானே என் பேர்ல எவ்வளவு பிரியம் இருந்ததுன்னா நீங்க எப்படி பண்ணிருப்பீங்க? இதுக்கு நான் எத்தனை ஜென்மம் எடுத்து உழைச்சாலும் அந்த கடனை என்னால தீர்க்க முடியுமா அப்படிங்கிறான். உடனே செங்கோடனும் ஏன் தீர்க்க முடியாது? எனக்கு ஒரு நல்ல குழந்தையா பெத்து கொடு, அவ்வளவுதான் உன் கடன் தீர்ந்து போச்சு அப்படின்னோட செம்பா, அப்படின்னா நல்ல ஒரு பெண் குழந்தைய நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னோட செங்கோட பொண்ணா அப்படின்னோட அவ சொல்றா, ஏன் பொண்ணுன்னா அதனால என்ன? நானும் பொண்ணு தானே அப்படின்னு செங்கோடன் சொல்றான். நீயும் பொண்ணுதான், ஆனா எல்லா பொண்ணுங்களும் நீ ஆயிட முடியாதுல்ல. அந்த குமாரி பங்கஜாவை எடுத்துக்கோ, அவளெல்லாம் பொண்ணு பேயின்னு பங்காரு சாமி சொன்னது சரிதான். நான் கூட முதல்ல கொஞ்சம் ஏமாந்துருப்பேன், பொய்மான நெஜோன்னு நம்பி இருப்பேன். ஆனா அந்த போலீஸ்காரரு அவள்கிட்ட என்னத்தை தான் கண்டாரோ தெரியல. 3 மாசம் ஜெயில இருந்துட்டு வந்தவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. அந்த போலீஸ்காரருக்கு வேலை வேற போயிடுச்சான். உனக்கு தெரியுமோ இல்லையா அப்படின்ட்டு கேக்குறான். இப்படி செங்கோடனும் செம்பாவும் பேசிட்டு இருக்க அதே சமயத்துல நம்ம போலீஸ்காரரு சின்னமுத்து கவுண்டரும் குமாரி பங்கஜாவும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ பங்கஜா சொல்றா, அந்த பங்காரு எஸ் ராஜா மாதிரி ஆட்களுக்குள்ளேதான் பழகுனாலதான் எனக்கு இப்படிப்பட்ட கெட்டவங்களும் இந்த உலகத்துல இருக்காங்கன்னே தெரிஞ்சுது. அதனாலதான் உங்களோட அருமையும் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. மலாய் நாட்டுல எங்களுக்கு சொத்து சுதந்திரம் போனதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல. அதனாலதான் உங்களை எனக்கு கிடைக்கிறதுக்கு வழி வச்சிருக்கு அப்படிங்கிறான். உடனே போலீஸ்காரர் சொல்றாரு, இல்ல நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஜப்பான்காரங்க மலாய் நாட்டுக்கு படையெடுத்து வந்ததே உன்னை என்கிட்ட கொடுக்கறதுக்குதான். இல்லாட்டி ஏதோ அந்த பட்டிக்காடு பொண்ணு செம்பா இருக்காளே, அவளை மாதிரி யாரையாவது ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பேன் அப்படிங்கிறாரு. உடனே பங்கஜா சொல்றா, ஆமா இன்னைக்கு இப்படி சொல்றீங்க, அன்னைக்கு அவ்வளவுதானே பாராட்டிட்டு இருந்தீங்க, கெட்டிக்காரா பொண்ணு அது இதுன்ட்டு அப்படின்னு போலீஸ்காரர் சொல்றாரு, என்ன பாரு, அவன் ஒன்னும் கெட்டிக்கார பொண்ணு இல்ல. செங்கோடன் மேல அவளுக்கு இருக்க ஆசைனால அவளுக்கு அப்படி ஒரு கெட்டிக்காரத்தனம் வந்துச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு பங்கஜா சொல்றா. ஆமா ஆமா, அவ பேர்ல நீங்க வச்சிருந்த ஆசைனால தானே அன்னைக்கு அவ்வளவு தைரியமா கடப்பாரை எடுத்து பங்காரு தலையிலேயே போட்டீங்க, அவ உயிரை காப்பாத்துனீங்க அப்படின்னு போலீஸ்காரர் சொல்றாரு. நான் பாரு, அவ மேல இருந்த ஆசையிலயோ பாசத்திலயோ நான் காப்பாத்தல, கடப்பாரை எடுத்து அடிக்கல. நல்ல கேட்டுக்கோ என் கண்மணி, இதை நீ மனசுல பதிய வச்சுக்கோ. பங்காரு செஞ்ச அதே தப்பதான் நானும் செஞ்சேன். குடிசைக்குள்ள ரொம்ப இருட்டா இருந்தனால இருட்டுல உள்ள வந்த பெண்ணு செம்பான்னு எனக்கு நான் நினைக்கல. நீ தான் நினைச்சு உன்னை காப்பாத்துறதுக்காக தான் அந்த கடப்பாரை எடுத்து மண்டையில போட்டு எனக்கு கைக்கு எவ்வளவு பலம் வந்தது அப்படின்னு சொன்னோன்னு இதை கேட்டுட்டு நம்ம பங்கஜாக்கு அப்படி உடம்பெல்லாம் சிதித்துருது. உடனே சினிமால வர கதாநாயகி மாதிரி அவ என்னென்னலாமோ பேசிட்டு இருக்கா. இதை கேட்டு நம்ம போலீஸ்காரர் சொர்க்கத்திலேயே மிதந்துட்டு இருக்காரு. உடனே சேலம் ஜங்ஷனு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கார் போக வேண்டிய இடத்துல ட்ரெயின் போறதுக்காக சத்தம் கேக்குது. உடனே நிப்பாட்டி வைக்கிறாங்க. மோட்டர் வண்டியும் கொஞ்ச நேரம் அங்கேயே அப்படி நிக்குது. உடனே நம்ம கல்கி டிரைவர் கிட்ட கேக்குறாரு, சரி சரி அப்படியே பாக்கின்னு சொல்லி முடிச்சிரு அப்படின்னோட
அவரு சொல்றாரு அதான் கதையே முடிஞ்சிடுச்ச, செங்கோட செம்பவள்ளி சந்தோஷமா வாழ்க்கை நடத்தினாங்க. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம செங்கோடர் இன்னும் கொஞ்சம் நிலம் வாங்கி சேர்த்தாரு. 4 வருஷம் மழை இல்லைனாலும் அவரு கிணத்துல ஃபுல்லா தண்ணி தான். அதெல்லாம் பாய்ச்சி சோளம்லாம் நல்லா பயிராகிட்டு அவங்களோட குழந்தைங்க சோள கொட்டுக்குள்ள போய் இறங்கி அதை பறிச்சு சாப்பிடுறாங்க. ஆனா செங்கோடன் திட்டுறதே கிடையாது. செம்பா அப்பப்போ பிள்ளைங்களை ஏதாவது சொல்லுவா, அதுக்கு செங்கோட அவகிட்ட சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கான். குழந்தைங்க தின்னுட்டு போட்டோம், அவங்களுக்கு வராதது வேற யாருக்கு, அப்படி அறுவடை செஞ்சு வச்சா மட்டும் சர்க்கார் உத்தியோகக்காரங்க யாராவது எடுத்துட்டு போறாங்க, அதுக்கு குழந்தைங்க தின்னுட்டு போகட்டுமே அப்படிங்கிறான். இதை மட்டும் உடனே கல்கி சொல்றாரு, இதெல்லாம் கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா கேஸ் என்னாச்சு, குற்றவாளி யாரு அப்படின்னு கேட்டதுக்கு டிரைவர் சொல்றாரு, ஏன் குற்றவாளி வேற யாரு, எஸ் ராஜாவும் மங்காரசாமியும் தான். கள்ள நோட்டு போட்ட முயற்சிக்காக அவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு 3 வருஷம் தண்டனை கிடைச்சது. அது மட்டும் இல்ல, அவங்க போட்ட நோட்டுகள்ல அவங்களுக்கு பெரிய வெற்றியும் கிடையாது. ஒரு நோட்டு கூட செலவழிக்க முடியல அவங்களால. அதனால ஒவ்வொருத்தருக்கும் 3 வருஷம் தண்டனை அப்படின்னு கல்கி கேக்குறாரு, பங்காரசாமியை கூடவா தண்டனை கிடைச்சது? உடனே டிரைவர் சொல்றாரு, ஆமா அவன் தானே கேஸ்ல குற்றவாளியே அப்படின்னு. குற்றவாளி யமலோகத்துல இருக்கும்போது யார விசாரணைக்கு கொண்டு வந்தீங்க, யாரு போய் கேஸ் நடத்தினா அப்படின்னு நம்ம கல்கி கேட்டதும் டிரைவர் சொல்றாரு, பங்காரசாமி செத்து போனான்னு யாரு சார் சொன்னா, அவனுக்கு தலையில இருந்த காயம் 4 நாள்லயே ஆறி போயிடுச்சு, அதுக்கப்புறம் இப்ப சிறையில நல்லா சாப்பிட்டு கொளுத்து போய் தான் இருக்கிறான் அப்படின்னு. கல்கி கேக்குறாரு, பின்ன கொலைகேசுன்னு சொன்னீங்க, கோப்பனாம்பட்டி கொலைகேசு ரொம்ப மர்மமான கொலைகேசுன்னு சொன்னீங்க அப்படின்னு. டிரைவர் சொல்றாரு, சார் சாதாரண கொலைகேஸ்ல கொன்னவன் நமக்கு யாரு கொன்னாங்கிறதே மர்மமா இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் துப்பறிய பாடுபடுவாங்க. ஆனா இந்த கோபராம்பட்டி கொலைகேஸ்ல கொலை செஞ்சவன் யாருங்கிறது மர்மம், செத்தவன் யாருங்கிறதும் மர்மம். ஆனா உண்மையிலே யாரும் சாகலாம் இல்ல, அதனால யாரும் இங்க கொலை செய்யவும் படல. செங்கோட கவுண்டர் அன்னைக்கு ராத்திரி நான் தான் கொன்னேன்னு கத்திட்டு கோப்பனாம் வந்தான்ல, அதனால இது கோப்பனாம்பட்டி கொலை கேஸ்ன்னு பேரு வந்துருச்சு. அங்க யாரும் கொல்லப்படலாம் இல்ல, யாருக்குமே தெரியாது. ஜனங்கள்லாம் இவன் இப்படி கத்திட்டு வந்தனால அது கோப்பனாம்பட்டி கொலை கேஸ் அப்படின்னு பேச்சுவார்த்தை வந்துருச்சு, அவ்வளவுதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே நம்ம கல்கி சொல்றாரு, கதை இப்படி முடிஞ்சதுல எனக்கு சந்தோஷம்தான், ஆனா போலீஸ்காரர் விஷயம் என்னாச்சு, அவரு ஏன் போலீஸ் இலாக்கால இருந்து விலகிட்டாரு அப்படின்னு கேட்டோன்னு அவரு சொல்றாரு, ராஜினாமா தான் சார், கள்ள நோட்டு கேஸ்ல அவரு சரியான தடை எதையும் கண்டுபிடிச்சு கொடுக்கல, அவரு பேர்ல அதனால புகார் வந்துருச்சு, கள்ள நோட்டுன்னு நினைச்சு அவரு குடிசையில இருந்து எடுத்துட்டு வந்த பணம் எல்லாமே உண்மையான நோட்டு, அதெல்லாம் செங்கோடனோடது, அது தெரிஞ்சனால இது போலீஸ்காரருக்கு ஒரு பிளாக் மார்க்கா ஆயிடுச்சு, எதிர்பார்த்தபடி ப்ரமோஷனும் கிடைக்கல, அதனால ராஜினாமா செஞ்சுட்டாரு அப்படிங்கிறாரு. உடனே நம்ம கல்கி கேக்குறாரு, செங்கோடனுக்கு அவனோட பணம் கிடைச்சிருச்சா அப்படின்னு. போலீஸ்காரர் சொல்றாரு, அதெல்லாம் நல்லபடியா கிடைச்சிருச்சு சார், ஆனா செங்கோடன் இப்பெல்லாம் பணத்தை புதைச்சு வைக்கிறதெல்லாம் கிடையாது, மிச்சமாகிற பணத்தை பேங்க்ல போட்டு வைக்கிறான், சர்க்கார் கடன் பத்திரத்துல எல்லாம் போட்டு வச்சு வட்டிக்கு வட்டி வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு. கல்கி கேக்குறாரு, ரொம்ப சந்தோஷம், கடைசியா கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி இருக்கு, அதையும் கேட்டுறேன், போலீஸ்காரர் இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டோன்னா நம்ம டிரைவர் சொல்றாரு, நம்ம போலீஸ்காரருக்கு என்ன சார், மோட்டார் டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, கார் ஓட்டுற சமயத்தை தவிர மத்த வேலையில எல்லாம் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு அவரோட மனைவியை அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு. உடனே நம்ம கல்கி சொல்றாரு, இன்னும் ஒரே ஒரு கேள்வி பாக்கி இருந்தது, அந்த மோட்டார் டிரைவர் நீ தானே அப்படிங்கிறது, ஆனா நான் அதை கேட்க மாட்டேன், ஏன் கேட்க மாட்டேன்னா, நாயோட உயிரை காப்பாத்துறதுக்காக மோட்டாரே என்னையும் பலி கொடுக்க பாத்தியே, அப்பவே தெரியலையா இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு, அதனால நான் இந்த கேள்வியே கேட்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்கி இந்த இடத்துல முடிக்கிறாரு. ஆக்சுவலி இவ்வளவு நேரம் இந்த கதையை சொல்லிட்டு இந்த மோட்டார் டிரைவர் தான் அந்த போலீஸ்காரரு. இதுதான் இந்த கதையோட முடிவும் கூட. இதுதான் இந்த கதையோட முடிவும் கூட. நம்ம இந்த இடத்துல இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளை கேட்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் PJ.